Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். மறுபடியும் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மறுபடியாய் கர்த்தர் ஏவிய நிமித்தம் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். Actually a series of studies. தொடர்ந்து சில படிப்பினைகளை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் இந்த காரியத்தை සමහර දීර්ඝ පාඨමාලාවක් වගේ ඉගැන්වීමක් ඔබට ලබා දෙන්න දෙවියන් වහන්සේ මේක සූදානම් කළා. நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் ஏன் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. අපි බැලුවා දෙකටම ඇයි කිතුණුවන් ආශිර්වාද ලබන්නේ නැත්තේ? ரொம்ப பேர் சொல்லிருக்காங்க நான் எப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளிலிருந்து வேதனையில் இருக்கிறேன். ගොඩක් අය කියලා තියෙනවා මම කවදාද යේසුස් වහන්සේව පිළිගත්තේ එදා ඉඳලා මම වේදනාවෙන් ඉන්නවා. ரொம்ப பேர் சொல்வாங்க நான் வேலை ஸ்தலத்தில் கூட எனக்கு உயர்வுள்ள நிறைய தாக்கங்கள் உண்டு கிறிஸ்துவினால. ගොඩක් අය කියනවා මම රැකියා කරන ස්ථානයේ මට උසස් වීමක් නැහැ. ගොඩක් බලපෑම් තියෙනවා හේතුව මම ක්‍රිස්තියානි කෙනෙක් නිසා. ரொம்ப பேர் சொல்லுவாங்க எனக்கு முழுங்கவும் இல்லை மெல்லவும் முடியாம நான் இருந்து கொண்டிருக்கிறேன். සමහර අය මට කියනවා මට කිලින්නත් බෑ එළියට දාන්නත් බෑ හිර වෙලා මම ඉන්නවා. புறஜாதியார் உயர்த்தப்பட்டிருக்கிறான் ஆனா கிறிஸ்தவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள்? වෙනත් ආගමිකයන් ජාතිකයන් ඕන් උසස් වෙලා ඉන්නවා ඇයි කිතුණුවන්ට මේ බලපෑම කියලා සමහර අය අහනවා. இதற்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு அழகாக படித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு முத சரியான ரட்சிப்பு தேவை. මේකේ පිළිතුර දෙවියන් වහන්සේ ඔබට උගන්වමින් සිටිනවා. පළවෙනි කාරණාව තමයි ඔබට නිවැරදි ගැලවීමක් ඕනේ. அபிஷேகம் தேவை. ආලේපය ඕනේ. ஜெப வாழ்க்கை தேவை. வேத வாசிப்பு தேவை. යාඥා ජීවිතය සහ දේව වචනේ කියවීමේ ජීවිතයක් ඔබට අවශ්‍යයි. அடுத்து நாங்கள் பார்த்தோம் நாங்கள் நீதிமானா இருக்க வேண்டும். ඊළඟට අපි බැලුවා අපි ධර්මිෂ්ඨයෙක්ව සිටින්නට ඕන. நாங்கள் நீதிமானா இருந்தால் we can get connected with the Lord. අපි ධර්මිෂ්ඨයෙක්ව සිටිනවා නම් අපිට දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධයක් ඇති කරගන්න පුළුවන්. இப்படியான காரியங்களுக்கு நேற்று போன வாரம் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் யார் எங்களுக்குள்ளாக யார் இருப்பது. පහුගිය සතිය අපි බැලුවා මේ දිගට කතා කරන කාරණාවල් තුලින් පහුගිය සතිය අපි බැලුවා අපි කවුද අපි තුල කවුද ඉන්නේ කියලා. எங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்துக்குள்ளாக பிதா இருக்கிறார். අපි තුල கிறிஸ்துස් වහන්සේ ඉන්නවා கிறிஸ்துස් වහන්සේ තුල පියාණන් වහන්සේ ඉන්නවා. சோ நாங்கள் சாதாரண மனுஷன் அல்ல. අපි සාමාන්‍ය මනුෂ්‍යයන් නෙමෙයි. கர்த்தருடைய சொந்த ரூபத்திலே படைக்கப்பட்டவர்கள். ස්වාමීන් වහන්සේගේ ස්වරූපයට මවන ලැබුවා අය. ஹalleluya 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 ஹalleluya. நெஞ்ச தட்டி சொல்லுங்க நான் விசேஷித்தவன். අපේ තට්ටුවක් දාලා කියන මම විශේෂිතයෙක් කියලා. தட்டி சொல்லுங்க. තට්ටුවක් දාලා කියන. நல்ல தட்டி சொல்லுங்க. හොඳට තට්ටුවක් දාලා කියන. சொல்லுங்க நான் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவன். කියන මම දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයට මවපු කෙනෙක්. எங்களுக்கு மட்டும்தாங்க தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. අපිට මමයි දෙවියන් වහන්සේගේ හුස්ම තියෙන්නේ. மிருகங்களுக்கு இல்ல. සතුන්ට නැහැ. மர செடி கொடிகளுக்கு இல்ல. ගස් වැල් වලට නැහැ. வேற ஒண்ணுக்குமே இல்ல. කිසි දෙයකට නැහැ. எங்களுக்கு மட்டும்தான் அவருடைய சுவாசம் இருக்கிறது. අපිට බද්දරයන් වහන්සේගේ හුස්ම තියෙන්නේ. தேவனுடைய சுவாசத்தை பெற்றவர்கள் நாங்கள். දෙවියන් වහන්සේගේ හුස්ම ලැබුවා අය අපි. ஹalleluya ஹalleluya. சோ நீங்களும் நாங்கள் விசேஷித்தவர்கள். ඔබයි මමයි විශේෂිතයන්. கை உயர்த்தி சொல்லுங்க. நான் விசேஷித்தவன். මම විශේෂිතයි. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். මම කරන සියල්ල සඵල වෙයි. எனக்கு எதிராக எந்த ஒரு அசுத்தமும் கிரியை செய்வதில்லை. මට විරුද්ධව කිසිම අපවිත්‍ර දෙයක් ක්‍රියා කරන්නේ නැහැ. நான் விதைக்கும் விதை 100 மடங்கு பணி கொடுக்கும். මම වපුරන බීජය 100% පළදරාවේ. எனக்கு விரோதமாய் செய்கிறவன் அறுப்புண்டு போவான். මට විරුද්ධව ක්‍රියා කරන කෙනා නැසිලා යාවි. அவன் 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 எப்போ அவன் என்ன காற்றோடு அடித்துக் கொண்டு போகப்படுவான். ඒ කෙනා සුලකට ගසාගෙන යන්නේ. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற காரியம் என் வாழ்க்கையில வாய்க்கும். ස්වාමීන් වහන්සේ මා වෙනුවෙන් තබා දෙපෙන දේ මගේ ජීවිතයේ ඉෂ්ට වේවි. பயமில்லாம நெஞ்சில கரிச்சு சொல்லுங்க. අයිනතෝ බපොඩ තට්ටුවක් දාලා කියන්නේ. நீங்க விசேஷித்தவர்கள். ඔබ විශේෂිතයන්. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த காரியம் எல்லாம் என்னன்னா මෙතෙක් අපි බලපු දේවල් මොනවද නා? எங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும். අපි තුල මොනවද තියෙන්න ඕන? இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா අද අපි මොනවද බලන්නේ? எங்களுக்குள்ள என்ன செயல்பட வேண்டும். අපි තුල මොනවද ක්‍රියා කරන්නට ඕන? நீங்க 1000 காரியத்தை உள்ளுக்கு வச்சிருக்கலாம். ඔබ දහසක් දේවල් ඇතුලේ තියාගෙන ඉන්න ஆனா පුළුවන්. செயல் the manifestation the power நமக்குள்ளாக எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். නමුත් මේ ක්‍රියාව එවනත් අපේ බලයේ ක්‍රියාව අපි තුල කොහොමද ප්‍රකාශ වෙන්න ඕනේ කියන එක අපි බලන්න යනවා. மேல இருந்து பேசிக் கொண்டிருந்தேன். උඩ ඉඳලා කතා කරගෙන හිටියා. ஒரு பிரதரோட பேசிக் கொண்டிருந்தேன். සහෝදරයෙක් කතා කරගෙන හිටියා. ஏன் கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னா ඇයි කිතුණු
සිතුවන්ට ආශිර්වාද නැත්තේ எப்ப அவனுக்கு வந்து ரட்சிப்பு வந்துச்சோ කවදාද එයාට ගැලවීම ලැබුණේ ரட்சிப்பு வந்த அன்னைக்கே அவனுக்கு வந்து ஒரு பெரிய பேங்க்வெட் ஓபன் பண்ணி ஆயிடுச்சு. ඒ ගැලවීම ලැබුණු දවසම උඩ විශාල ශාලාවක් විවෘත වෙලා තියෙනවා. The day that he came into salvation, he received Jesus Christ as his personal savior, the banquet is open for him. එයා කවදාද යේසුස් වහන්සේව පිළිගන්නේ තමන්ගේ පුද්ගලික ගැලවුම් කරනවා නේද? ඔව් ඒක විශාල දෙයක් විවෘත වෙලා තිබෙනවා. இப்ப திறக்கப்பட்டிருக்கு, but we do not know how to go and eat it. නමුත් මේ ශාලාව සංග්‍රහ ශාලාවක් විවෘත වෙලා තියෙනවා. ඒක විවෘත වෙලා තියෙනවා. නමුත් අපි කොහොමද කියලා ඒක අනුභව කරන්න කියන එක දන්නේ නැහැ. நாங்க என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறோம், திடீர்னு போயிட்டு வெங்காயத்தை அள்ளி வாயில போட்டுக்கிறோம். අපි හිතාගෙන ඉන්නවා ඒක මාර්ගම ගිහිල්ලා ලුණු ටික අරගෙන කටේ දාගන්නවා. சொல்றோம் இது ஐயோ டேஸ்ட் இல்ல, இது என்ன இப்படி இருக்கு, අනේ මේක රසයක් නැහැ, මේක මොකද මෙහෙම තියෙන්නේ කියලා. கொச்சிக்கா வள்ளி வாயில போட்டுக்கிறது. මිරිස් සරන් කටේ දාගන්නවා. ஐயோ இது ஏன் இப்படி உரப்பா இருக்கு, අනේ මේව මොකද වෙච්චද සැර. வெள்ளை கூட தனியா எடுத்து வள்ளி வாயில போட்டுக்கிறது. සුදුලුණු තනිකර සුදුලුණු අරගෙන කටේ දාගන්නවා. சொல்றது ஐயோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை டேஸ்ட் இல்லாத வாழ்க்கை. ඊපස්සේ කියනවා මේ ක්‍රිස්තියානි ජීවිතය රස නැති ජීවිතයක්. நான் ஏன் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன்னு எனக்கு தெரியல. මම ඇයි දෙවියන් වහන්සේව පිළිගත්තේ කියන එක මම දන්නේ நீங்க නැහැ. வேதனையாய் வேதனைப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ඔව් වේදනාව විඳින එක ස්වාමීන් වහන්සේ දකිනවා. இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போகிறோம்? අද අපි මොනවද ඉගෙන ගන්න කියන්නේ? How to operate in the supernatural. අස්වාභාවික තලය තුල කොහොමද අපි ක්‍රියාත්මක වෙන්නේ? How to exercise different things God has given us. දෙවියන් වහන්සේ අපිට දීපු විවිධත්ව දේවල් සමග කොහොමද අපේ ක්‍රියාව කරන්නේ? வேதம் சொல்லுகிறது, ඒ වචනේ කියනවා கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். යේසුස් වහන්සේ අපි වෙනුවෙන් කුරුසේ සියල්ල කරලා නිම කළා. கிட்டவில தட்டி சொல்லுங்க, ළඟින් එකට තට්ටුවක් දාලා கிறிஸ்து இயேசு நமக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். යේසුස් වහන්සේ අපි වෙනුවෙන් සියල්ල කරලා නිම කළා. அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. වාසේ කිව්වා සියල්ල නිමයි. கிட்டவங்க தட்டி சொல்லுங்க, பிரச்சனை முடிந்தது, ළඟින් තට්ටුවක් දාලා කියන ඔබගේ ප්‍රශ්නේ ඉවරයි. எல்லாம் முடிந்தது. සියල්ල ඉවරයි. He said it's finished. වාසේ කිව්වා ඉවරයි. ஒரு பிரச்சனைகள் முடிகிறது, ඔබේ ප්‍රශ්නේ අවසానයි. எல்லாம் முடிந்தது. සියල්ල අවසానයි. இப்ப முடிந்ததை நாங்க தோல்ல தூக்கி வச்சு கொண்டிருக்கிறோம். දැන් ඉවර වෙච්ච දේ අපි කරේ තියාගෙන ඉන්නවා. Because we do not know to use the authority and power. මොකද අපි දන්නේ නැහැ හරියට ආධිපත්‍යයි බලයයි ක්‍රියා කරන්නේ කොහොමද? வேதம் சொல்லுகிறது எல்லா அதிகாரங்களும் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ වචනේ කියනවා සියලු ආධිපත්‍ය පියාණන් වහන්සේ සතුව දෙවෙනවා. வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. බලය තිබෙනවා. அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். උන්වහන්සේව පුද්ගලික ගැලවුම් කරවන්නට இப்ப පිළිගන්නවා. அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். දැන් උන්වහන්සේ අපි තුල ඉන්නවා. கிறிஸ்து உள்ளே இருக்கிறார், இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ අපේ ඇතුලේ ඉන්නවා. ඒ තාම අපි යන්නනවා. இப்ப என்ன ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன்னா, පොඩි දෙයක් මම ඔබට කියන්නම්. நீங்க வந்து போலீஸ்ல இல்லாட்டி ஆர்மில பெரியவர். අප හිතමු ඔබ පොලිසිය හෝ හමුදාවේ ඔබ ලෝකේ. இப்ப உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඔබට යම් ආධිපත්‍යයක් බලයක් තියෙනවා කියනවා. அதிகாரம்னா போலீஸ்க்கு எப்படி இருக்கும்? පොලිසියට දෙන දින බලතල කොහමද? எப்ப ஒரு போலீஸ் அதிகாரின்னு சொல்றோம் எந்த நிமிஷத்துல? පොලිස් නිලධාරියෙකුට එයාට නිලධාරියෙක් කියලා කියන්නේ අපි කොයි මොහොතේද? அவர் யூனிஃபார்மை போட்டு එයා යුනිෆෝම් එක ඇඳලා ஸ்டாரை போட்ட பொழுது එයා තරු ගහද්දී அப்ப அவர் அதிகாரியா இருக்கிறார். අන්න එතකොට තමයි ඔහු නිලධාරියෙක් බවට පත් වෙන්නේ. மத்த நாளைக்கு சொல்லுவாங்க சிவிலியன். අනිත් දවස්වල එයා සාමාන්‍ය සිවිල් වැසි. சிவிலியன். සිවිල් වැසි. இந்த ஸ்டாரோட இன்னொரு காரியம் கொடுக்கப்படுகிறது. ඒ තරුත් එක්ක තව දෙයක් දෙනවා. அவருக்கு வந்து ஒரு கன் கொடுக்கப்படுகிறது. එයාට පිස්තෝලයක් දෙනවා. இப்ப அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. දැන් එයාට ආධිපත්‍යයක් තිබෙනවා. அவருக்கு பாதிக்கக்கூடிய வல்லமையும் உண்டு. එයාට ඒක පාවිච්චි කරන්න බලතලක් තිබෙනවා. இப்ப ஒரு குடுக்காரன் வந்து அடியோ அடின்னு போலீஸ்காரங்க அடிக்கிறார். දැන් කුඩුකාරයා කැවිලා පොලිස් කාර්යාලයට ගහනවා. இப்ப என்ன நடக்குதுன்னா, දැන් මොනවද සිද්ධ වෙන්නේ? அவர் உட்கார்ந்து அழுகுறார். එයා දැන් වාඩි වෙලා අඬනවා. ஐயோ ஏன் என்ன போட்டு அடிக்கிறாங்க, අනේ මට මොකටද මේ මිනිස්සයා ගහන්නේ කියලා. அடிக்கிறாங்க. ගහනවා. இப்ப சொல்லுங்க, பிரதம மந்திரியிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து எல்லாத்தையும் ஏசுறாங்க. දැන් මේ අගමැතිටයි ජනාධිපතිටයි හැමෝටම බනිනවා. ஏன்னா எனக்கு இந்த இடத்து ஸ்தானத்தை கொடுத்தாங்களோ, මොකටද මට මේ තනතුර දුන්නේ මේගොල්ලෝ? நான் சாதாரண ஆளா இருந்துட்டு போவேன். මම සාමාන්‍ය පුරවැසියෙක් ඉන්න තිබුණා. இந்த ஸ்டார் வாங்கினதுல இருந்து எனக்கு அடி. මේ තරුව ගහගත්ත දවසේ ඉඳන් මම කුටි කනවා. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவனுக்கு இருக்கு. මේ වගේ ජීවිතයක් තමයි කිතුණුවට තියෙන්නේ. இந்த கண்ணை எடுத்து பாதிக்கிறது இல்ல. මේ පිස්තෝලේ අරගෙන භාවිතා කරන්නේ නැහැ. ஸ்டாரை கண்டோனே அவன் எலர்ட் ஆகிட்டான் சத்ருவானவன். තරුව දැකපු ගමන් සතුරා අවදි වෙනවා. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். මේක තමයි ගැලවීමේ අත්දැකීම. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நாங்க என்னத்தை பார்க்க போகிறோம்? අද මොනවද අපි බලන්න යන්නේ? அதிகாரத்தை பாவிப்பது எப்படி? අපි ආධිපත්‍යය පාවිච්චි කරන්නේ කොහොමද? வல்லமை எப்படி பாவிப்பது? බලය කොහොමද පාවිච්චි කරන්නේ? அதுக்கு
எலிமெண்ட் என்ன தேவை? ඒකේ තියෙන යතුරු මොකක්ද? இததான் நாங்கள் பார்க்க போகிறோம். මේවා තමයි අපි බලන්න යන්නේ. ஒரு ஹalleluya சொல்லுங்க. හalleluya කියලා කියමු. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියලා කියන්න. ஒரு ஹalleluya சொல்லுங்க. හalleluya කියලා කියන්න. இன்னைக்கு இந்த மெசேஜ் கேட்ட பிறகு අද මේ දේශනාව ඔබ ඇසුවාට පසු நீங்க வெளியே போயிட்டு கேள்வியுமே எடுக்க போறீங்க கொடுத்துவாங்க. ඔබ එළියට ගිහලා කෙලින්ම ඔබගේ පිස්තෝලේ එළියට ගන්න යනවා. நீங்க எடுத்து சுட தேவையில்ல. ඔබ අරගෙන වෙඩි තියන්න ඕනේ නැහැ. கை போச்சுனா போதும். ඔබේ අත එතනට ගියොත් ඇති. சாத்தான் உங்களை விட்டு ஓடி போயிடும். යක්ෂයා ඔබෙන් දුවලා යාවි. ஹalleluya 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 ஹalleluya. சூரியத்தை செஞ்சு வைக்க வருவான். ஊனியම කරලා තියන්න එනවා. நீங்க போயிட்டு உங்க கை சும்மா ஷர்ட் செய்யறதுக்கு தான் பின்னுக்கு போகும். ඔබ ඉතින්ද කියලා නිකන් ෂර්ට් එක හදන්න තමයි වගේ අත පිටිපස්ස තියන්නේ. சாத்தான் நினைக்க போறான், ஐயோ அவன் இந்த கண்ணை தூக்க போறான். ඒ යක්ෂයා හිතන්නේ යනවා අන්න යා පිස්තෝලේ ගන්න යනවා. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வல்லமை கொடுக்க போகிறார். ආදිවාසී ඔබට බලය දෙන්න යනවා. அதிகாரத்தை கொடுக்க போகிறார். ආධිපත්‍ය දෙන්න යනවා. என்ன அதிகாரம்? මොකක්ද ආධිපත්‍ය? நோய்களுக்கு எதிரான அதிகாரம். රෝගයට විරුද්ධ ආධිපත්‍ය. சத்துவ கிரியைக்கு எதிரான அதிகாரம். සත්‍රාගේ ක්‍රියාවට විරුද්ධව තිබෙන ආධිපත්‍ය. அது மகிமையோடு கடந்து வர போகிறது. ඒක මහිමයත් එක්ක මිශ්‍ර වෙලා එන්න යනවා. ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya. எல்லா நோய்களை பார்த்து நீங்க பேச போறீங்க. හැම රෝගයක් දිහාම බලලා ඔබ කතා කරන්න යනවා. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். මොහොතක් අපි අස්වසාගෙන அப்பாவுக்கு நேரத்தை கொடுப்போம். පියාණන් වහන්සේට වෙලාව දෙමු. Thank you Spirit of God. ස්තුතියි දේවාත්මයන්ට. மகா பரிசுத்தமும் இரக்கமும் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, අතිශය වූ ධනවන්ත දයාවන්ත වූ පියාණනි. இந்த மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். මේ සවස් කාලේ නිසා ඔබට ස්තුතියි. அப்பா நீங்க பேச போறீங்க, පියාණනි ඔබ කතා කරන්න යනවා. நான் கேட்க போறேன். මම අසන්න යනවා. ஆவியானவரே, ශිදාත්මයන්නි நீங்க என்னோட இல்லைனா ඔබ මා සමග නැතිනම් அப்பா உமது ஜனத்துக்கு தேவையான மெசேஜ் போய் சேராது. පියාණනි ඔබගේ සෙනගට ඕන කරන පණිවිඩය යන්නේ නැහැ. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது ஜனத்தின் மத்தியில் போக கூடாது. අද මම සූදානම් කරපු දේ සෙනගට යන්න ඕන நீங்க නැහැ. உமது ஜனத்தோடு பேசுகிறாங்க. ඔබ ඔබගේ සෙනග සමග කතා කළ මැන அதிகாரத்தையும் ආධිපත්‍ය வல்லமையும் බලය எப்படி இந்த பூமியில நாங்கள் பாவிக்க போகிறோம், කොහොමද මේ පොළොවේ අපි පාවිච්චි කරන්නේ? அதை கிறிஸ்து இயேசுவே நீங்க இந்த பூமியில் இருக்கும் பொழுது எப்படி பாவித்தீங்க, යේසුනේ වහන්සේ මේ පොළොවේ ඉන්නකොට ඒක කොහොමද පාවිච්චි කළේ? அதை உமது ஜனம் அறிந்து நாளை தினம் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ඒක ඔබගේ සෙනග දැනගෙන හෙට දවස පටන් ආශිර්වාද ලැබලා දෙන්නට ඕන. ஆவியானவரே, ආත්මයන්නි பேச்சு திறனற்றவன் நான், මං කතාවට දක්ෂ කෙනෙක් නෙමෙයි. பயந்த சுபாவம் கொண்டவன். බය ගුණයක් ඇති කෙනෙක්. அப்ப நீங்க என் கரப்பிடித்து வழி நடத்தும். ස්වාමීන් වහන්සේ මගේ අත අල්ලගෙන මඟ පෙන්වන්න. பிதாவை உமது அன்பில் என்னை மூடிக்கொள்ளுங்க. පියාණනි ඔබගේ ප්‍රේමයෙන් මාව වසා ගන්න. அப்பா கிறிஸ்து இயேசுவே உமது கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ කරුණාවෙන් මාව වසා ගන්න. உமது ஜனத்தின் உள்ள கதவுகளை நீர் திறந்து வைப்பீராக. ඔබගේ සෙනගගේ හදවත් දොරටු ඔබ වහන්සේ විවෘත කළා. எல்லா துதிகன மகிமை செலுத்தி සියලු ප්‍රශංසාව ගෞරවය පුදලා வந்த ஜனத்தை ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ආපු සෙනගට ආශිර්වාද කරලා කැප කරනවා. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. යේසුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන් යාඥා කරනවා පියාණනි. எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். හැමෝම එකතු වෙලා කියමු. ஆமென் ආමේන්. ஆமென். ආමේන්. கரங்களை தட்டுங்க பாப்போம். අකුරුසු නාදයක් දෙමු. கரங்களை தட்டுங்க பாப்போம். අකුරුසු නාදයක් දෙමු. Thank you Jesus. ඉතින් මනසට සංශාර වේවා. சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஆதாரமாய் கொடுத்து விட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க பார்க்கிறேன். සමහර බයිබල් පද ඔබට අද දවසේ කියවන්න ලබා දීලා මම විනාඩි 10කින් පමණ අවසන් කරන්න බලනවා. ரொம்ப பேர் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசுறது மெசேஜ் இல்லையா? ගොඩක් අය හිතනවා මෙච්චරලා කතා කරේ දේශනාව නෙමෙයිද කියලා. என்னப்பா பண்ணீங்க? මොනවද කළේ? இப்பதான் மெசேஜ்க்கு என்ட்ரா போகுது. දැන් තමයි දේශනාවට යතුනේ. சோ முதலாவதாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் පළවෙනි මතෙව් 17 වෙනි පරිච්ඡේදය 19 20 நாங்கள் வாசிக்கலாம். 19 20 අපි කියමු. ரெண்டு பாஷையில கேட்கலாம். භාෂා දෙකෙන්ම අපි කියවන්න ඕන. Thank you Jesus. එවිට ගෝණියෝ තනිව යේසුස් වහන්සේ ළඟට ඇවිත් ඔහු දුරු කරන්නට අපට බැරි වුණේ මක්නිසාදයි ඇසුවේය. උන්වහන්සේ කියනසේ නුඹලාගේ ඇදහිල්ලේ මදිකම නිසාය සැබෑවක් නුඹලාට කියමේ අබ ඇදයක් පවන ඇදහිල්ල නුඹලාට ඇත්නම් මේ කන්දට කතා කොට මෙතනින් අහක්ව එතනට යවයි කීවත් ඒක යන්නේය. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. எப்படி சொல்றாரா? කොහොමද කියන්නේ? மெய்யாக சொல்றாரா? සැබෑවෙන් ඔබට මම කියනවා. ரெண்டு காரியத்தை நீ நோட் பண்ணிக்கணும். කාරණා දෙකක් ඔබ සඳහන් කරගන්න ඕන. ஏன் கூடாமல் போயிற்று? ඇයි බැරි වුණේ?
நோட் பண்ணிக்கங்க. ඒක ඉරක් හදගන්න. ஏன் கூடாமல் போயிற்று? ඇයි නොහැකි වුණේ? நான் எங்களுக்கு வாழ்க்கையில காரியங்கள் கூடாம போறதுக்கு காரணத்தை தான் கீழே சொல்றேன். අපේ ජීවිතයේ සමහර දේවල් කරන්න බැරි වෙන්න හේතුව තමයි පහලින් කියන්නේ. அது අවිශ්වාசம். ඒක සැකේම නැත්නම් ඇදහිල්ලේ මදිකම. இப்ப என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? கடுகளவு உனக்குள் விசுவாசம் இருந்தால் ඇදහික තරම ඔබ තුල ඇදහිල්ල තිබෙනවා. அந்த வாசிங்க சிஸ்டர். කියවන්නේ එක. மலையை பார்த்து ஆமென். அடுத்ததுதான் முக்கியமானது. இது நோட் பண்ணிக்க. ඊළඟට තමයි මේ සදගත්තේ. நெஞ்சில கை வைங்க. පපුවට අත තියාගන්න. நெஞ்சில கை வைங்க. පපුවට අත තියාගන්න. நெஞ்சில கை வச்சு இது வாசிங்க. පපුවට අත තියලා මේක කියවන්න. வாசிங்க சிஸ்டர். ஹalleluya. யாரால கூடாத காரியம்? කාටද කරන්න බැරිද? காடால கூடாத காரியம்? කාටද කරන්න බැරිද? கையை வைங்க. පපුවට අත තියාගන්න. கையை வைங்க. පපුවට අත තියාගන්න. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ඔබට කළ නොහැකි කිසි දෙයක් නැහැ. ஹலோ ஹலோ. விளங்குதா உங்களுக்கு? 21 වෙනි පදය. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். කිසිවක් නොබලාට බැරි නොවන්නේයයි කීසේක. அப்புறம் ஏன் இந்த சின்ன சின்ன பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? එහෙනම් මොකටද මේ පොඩි පොඩි බය කරන දේවල් වලට ඔබ ගෝණි මිල්ලන්න බය වෙන්නේ? பயப்படுறீங்க ஏன்? ඇයි බය වෙන්නේ? கையை நீட்டி சொல்லுங்க. අත දික් කරලා කියන්න. கூடாத காரியம் ஒன்றும் உண்டு. මට නොහැකි කිසි දෙයක් නැහැ. எனக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. මට නොහැකි කිසි දෙයක් නැහැ. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவனுக்கு கூடாத காரியம் சொல்லல. දෙවියන් වහන්සේ නොහැකි කියලා මෙතන කතා කරන්නේ නැහැ. இந்த இடத்துல ஒரு சிறிய ஆழமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ඒක පොඩි යම්කිසි ගැඹුරු දෙයක් ඔබට කියන්න මම කැමතියි. இதுக்குள்ள கடுகு விதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. මේක ඇතුලේ අබ ඇටයක් ගැන කතා කරනවා. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இதை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ඒකත් සටහන් කරගන්න. Later in the message this is going to be a very important point for you. මේ දේශනාව අවසානයේදී මේ කතාව මේ කාරණාව වැදගත් කරුණක් වෙන්න යනවා. இந்த வேதத்துல வந்து மெய்யாகவே சொல்றேன்னு சொன்னா බයිබලේ සවැලස කියනවා කියලා කියන්නේ. அது ஒரு விதத்துல சத்தியம் பண்ணி சொல்ற மாதிரி. ඒක හරියට නිකන් පොරොන්දු දෙනවා වගේ. இது it's a confirmation. මේක දිවුරනවා වගේ දෙයක්. அப்ப வேற எல்லா இடங்களிலும் இந்த மெய்யாகவே சொல்லப்பட்டது இந்த பைபிள் வச்சிருக்கிறாரு. වෙන කිසිම තැනක මේ සවැලස කියන එක සඳහන් කරන්නේ නැහැ. மெய்யாகவே சொல்லுகிறார். සවැලස වහන්සේ කියනවා. ஹalleluya Hallelujah. நாளைக்கு நீங்க பூமியை பண்படுத்தி போடுவீங்க. එතකොට ඔබ මේ පොළව සකස් කරලා දානවා. அந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் வரும். එතන ඔබට ආශිර්වාදයක් ලැබෙයි. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய புது வீட்டை பிளான நீங்க வரைவீங்க, நீங்களும் மனைவி உட்கார்ந்து. අද ඔබ නිවසට ගිහිල්ලා ඔබේ අලුත් නිවසේ සැලැස්ම ඔබයි ඔබගේ භාර්යාවයි වාඩි වෙලා අඳිනවා. அது கட்டப்பட போகிறது. ඒක හැදෙන්න යනවා. கட்டப்பட போகிறது. හැදෙන්න යනවා. உங்களுடைய புதிய வியாபாரத்தை எல்லாத்தையும் நீங்க வரைய போறீங்க. ඔය අලුත් ව්‍යාපාර ඔක්කොම ඔබ අඳින්න යනවා. அது நடைபெற போகிறது. ඒක සිද්ධ වෙන්න යනවා. உன் பிள்ளையை குறித்து இருக்கிற எல்லா பிளான்ஸ்களை நீங்க வரைய போறீங்க. ඔබේ දරුවන් ගැන තිබෙන හැම සැලැස්මක්ම ඔබ අඳින්න යනවා. ரொம்ப பேர் இன்க்ளூடிங் மீ ගොඩක් අය මාත් ඇතුළු எங்க பிள்ளைகளை குறித்து நாங்க பிளான்ஸ் வரைகிறது இல்ல. අපේ දරුවන් ගැන අපි සැලැස්මක් අඳින්නේ නැහැ. ஏன்னா இப்ப சூழ்நிலை இந்த மெசேஜ் வந்து சொன்னா உங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும். මොකද මම මේක පැහැදිලி කරලා දේශනාවත් එක්ක කියන්නම්. එතකොටයි ඔබට සැලට තියෙන්නේ. ஹalleluya Hallelujah. உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ඔබට කළ නොහැකි කිසිවක් නැහැ. உங்களுக்கு கிடைக்க போற ப்ரமோஷனை பற்றி நீங்க இப்பவே பிளான் பண்ணுங்க. ඔබට ලැබෙන්න යන උසස් වීම ගැන ඔබ දැම්ම සැලසුම් කරන්න. உங்களுக்கு கிடைக்க போற salary increase பத்தி இப்பவே நீங்க பிளான் பண்ணுங்க. ඔබට ලැබෙන්න යන පඩි වැඩි වීම ගැන ඔබ දැනටම සැලසුම් කරන්න. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இப்ப ஏன் எங்களுக்குள்ளாக பிரச்சனை இருக்கிறதுனா ඇයි අපි තුල මේ ප්‍රශ්නේ තියෙන්නේ? எங்களுக்குள்ளாக இருப்பதோ அவிசுவாசம். අපි තුල තිබෙන්නේ මත ඇදහිල්ල. ஹalleluya Hallelujah. இரண்டாவது நாம பார்க்க போறது දෙවෙනි අපි බලන්න යන්නේ யோவான் 11:40. යොහන් 11:40. ஹalleluya Hallelujah. யோவான் 11.
யோவான் 11 இயேசு அவர்களை நோக்கி ம் 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 நான் உனக்கு சொல்லவில்லையா? යේසුස් වහන්සේ නුඹ විශ්වාස කළොත් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නේ කියා මා කීවා නොවේද? நீங்க விசுவாசித்தால் ඔබ විශ්වාස කළොත් நீ தேவனுடைய மகிமையை ඔබ காண்பாய். දෙවියන් වහන්සේගේ මහිමය දකිනවා. இத எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ඒක සටහන් කරගන්න. கடைசியா நாங்க பார்க்க போறது අන්තිමට අපි බලන්න යන්නේ யாக்கோபு முதலாம் அதிகாரம் යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ 6 7 8. 6 7 8 அதை குயிக்கா வாசிச்சு நான் மெசேஜுக்குள்ள குயிக்கா முடிப்பேன். අපි ඉක්මනට ඒක කියවලා අපි අවසන් කරමු. இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். நீங்க படிச்சீங்களா? நாளைய தினம் கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். මේක වැදගත් කාරණාවක්. ඔබ මේවා ඉගෙන ගන්නවා නම් හෙට ඉඳලා ඔබට ආශිර්වාදය ලැබෙනවා. ம் 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 ஐயோ சந்தேகப்படுறவன் எப்படி இருக்கிறானா? මේ අනුමාන කරන කෙනා සැක කරන කෙනා මොන වගේ කෙනෙක්ද? ஆற்றினாலே அடிப்படுகிறவனா இருக்கிறானா? සුලකින් ගෙනියන්නා වූ එහෙට මෙහෙට කරගෙන්නා වූ කෙනෙක් ஒப்பா இருக்கிறானே. ஏலவாசிங்க சிஸ்டர் අත්තුනි පදේ කියවන්න. அவன் நினைக்க வேணாட்டாரு. ඒ කෙනාට දෙවියන් වහන්සේගෙන් යමක් ලැබෙයිදෝ කියලා හිතන්නවත් එපායි කියලා කියනවා. உனக்கு அவிசுவாசம் இருந்துச்சுன்னா நீ எல்லாம் போச்சு உனக்கு. ඔබගේ ඇදහිල්ල මදිකමක් තිබුණොත් ඔක්කොම නැති වෙනවා ඔබට. இப்ப 8வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 8වෙනි පදේ. ஓ மை காட். ரெண்டு விதமா இருக்கிறாங்கல்ல. දෙවිදියකට ඉන්නවනේ මිනිස්සු. இருமனம் உள்ளவர். දෙසිතක් ඇති අය. அவன் நிலையற்றவனாய் இருக்கிறான். ඒ අය අස්ථිරව සිටින්නේ. இப்ப நான் எப்படி இந்த ஆபரேட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். දැන් මේක කොහොමද මේ ක්‍රියාත්මක වෙන්නේ කියන එක ගැන මම ඔබට කියන්නම්. விசுவாசம் எப்படி நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும்? ඇදහිල්ල කොහොමද අපේ තුල ක්‍රියා කරන්න ඕන? விசுவாசத்தை எங்களை விட்டு நீக்கிறது என்ன? ඇදහිල්ල අපෙන් අහක් කරන්නේ මොනවද? இததான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். මේක තමයි මම ඔබට කියලා දෙන්නේ. 10 மினிட்ஸ்ல முடிக்க பாக்குறேன். විනාඩි 10ක් ඉවර කරන්න බලන්න. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நாம 3 காரியத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறவர்கள். අපි කාරණා තුනකින් මැවිලා ඉන්න අය. ஆவி, ஆத்துமா, சரீரம். ආත්මය, ප්‍රාණය, ශරීරය. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஆவி, ஆத்துமா, சரீரம். ආත්මය, ප්‍රාණය, ශරීරය. சரீரம் பூமிக்கு போக வேண்டியது. ශරීරය පොළවට යා යුතුයි. ஆத்துமா நியாய தீர்ப்புக்கு உள்ளது. ප්‍රාණය විනිශ්චයට මුහුණ දිය යුතුයි. எங்களுடைய ஆவியோ கர்த்தருடையது. අපේ ආත්මය ස්වාමීන් වහන්සේටයි. நாங்கள் பூமிக்குள் நாங்கள் இறங்கும் பொழுது எங்களுடைய சரீரம் பூமிக்கு திரும்பும். අපි මිය යනකොට අපේ ශරීරය පොළවට හැදියනවා. ஆத்துமா is subject to எது நியாய தீர்ப்புக்காக அனுப்பப்படும். ප්‍රාණය ගමන් කරන්නේ විනිශ්චය සඳහා. இப்போ எங்களுக்காக இருக்கிற ஆவி எப்படின்னா அது தேவனிடத்தில் போய்விடும். අපි තුල තිබෙන ආත්මය දෙවියන් වහන්සේ වෙතට යනවා. இப்போ இந்த பூமியில இருக்க வரைக்கும் ஏன் எங்களுக்கு why the soul is going to be subject to judgment? Because soul is the one that operates on the earth. මොකද මේ පොළවේ ඉන්නකොට ඇයි අපේ ප්‍රාණය අපේ විනිශ්චයට මුහුණ දෙන්නේ? මොකද ප්‍රාණය තමයි පොළවේදී ක්‍රියාත්මක වෙන්නේ. The soul basically operates and the soul dictates turn to the flesh. ප්‍රාණය තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. ප්‍රාණය තමයි මාංශයත් සමග එකතු වෙලා ක්‍රියාත්මක. அதுதான் பூமியில என்னென்ன செய்ய வேண்டும் எல்லா காரியங்கள் சொல்லப்படும். ඒක තමයි පොළවේදී අපි මොනවද කරන්න ඕනේ කියන කාරණාවල අපිට උගන්වන්නේ. இப்போ இந்த ஆத்மா 3 பிரிவா இருக்கிறது. දැන් මේ ප්‍රාණය කොටස් තුනක් තිබෙනවා. அது it has the will, the சித்தம், කැමැත්ත, அடுத்து the mind, ඊළඟට මනස, சிந்தனை, සිතුවිලි. then we have the emotion. ඒත් එක්කම හැඟීමත් එකට එකතු වෙනවා. இது அழகா எங்களுடைய பாஸ்டர் படித்து கொடுத்தாரு. මේක පාස ඉගෙනුවා. இந்த 3 பாகங்களும் எங்களுடைய என்னது ஆத்மாக்குள்ளே இருக்கிறது. මේ කාරණා තුනම අපේ ප්‍රාණය තුල තිබෙනවා. இப்ப இந்த will என்று சொல்லும் பொழுது කැමැත්ත කියලා කියද්දී நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய சித்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். අපි නිතරම අපේ කැමැත්තෙන් මේ ගමන දුවනවා. மைண்ட் என்றால் எல்லா காரியங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிற காரியம். මනස කියලා කියන්නේ සියලු දේවල් පතිත කරවලා තබන තැන. இமோஷன் என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் சிந்தனைக்குள்ள இருக்கிறதோ அந்த காரியங்களை நாங்கள் ரைட் ஆர் ராங் பெற்றுக்கொள்றது தான் இமோஷன் என்ற காரியம். හැඟීම කියලා කියන්නේ අපි සිතුවිලි තුල මොනවද තිබෙන්නේ ඒක හරිද වැරදිද ඒක අපේ ජීවිතේ ලබා ගැනීම. இப்ப சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு, ஸ்பிரிட் இருக்குது. දැන් ශරීරය තිබෙනවා, ප්‍රාණය තිබෙනවා, ආත්මය තිබෙනවා. இப்ப வளமையா எங்க
எங்க வாழ்க்கையில எப்படி இந்த காரியங்கள் ஆபரேட் ஆகுதுன்னா කොහොමද සාමාන්‍යයෙන් මේ දේවල් අපේ ජීවිතයේ ක්‍රියාත්මක වෙන්නේ කියලා කියනවනම් நாங்க பூமியிலே காண்கிறதையும் கேட்கிறதையும் வச்சு அதை அனலைஸ் பண்ணி தான் பூமியிலே வாழ்கிறோம். අපි පොළවේදී බලන දේ සහ ඇසෙන දේ අතර ඇගීමක් කරලා තමයි අපි ජීවත් වෙන්නේ. எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நாங்க அத சொல்றது இட்ஸ் the natural way of doing things. අපි අපේ සිතුවිලි ඒක තමයි කියන්නේ ස්වභාවිකව අපිට ගමන් කරන්න තිබෙන මාර්ගය. But we as children of God we operate in the supernatural. නමුත් අපි දෙවියන් වහන්සේගේ දේව දරුවන් හැටියට අපි අස්වාභාවික තලය තුල ගමන් කරන්නේ. So that is our nature. ඒක තමයි අපේ ස්වභාවය. But the will எங்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் எனது மாம்சம் அதை எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. අපේ සිතුවිලි මොනවද කරන්නේ? ඒ සිතුවිල්ල අපේ මාංශය පාලනය කරනවා. ஏன் எங்களுக்கு வாழ்க்கையில வந்து இந்த விசுவாசம் இல்லாம போகிறது? ඒ අපේ ජීවිතයේ ඇදහිල්ල නැති වෙන්නේ Because our mind is so analytical. මොකද අපේ මනස හරි තර්කානුකූලයි. நாங்கள் படிக்கும் பொழுது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் படிப்போம். අපි හැම එකක්ම තර්ක කරලා අපි ඉගෙන ගන්නකොට අධ්‍යාපනය ලැබනකොට සංසන්දනය කරලා තර්ක කරලා තමයි ඉගෙන ගන්නේ. எல்லாமே அனலைஸ் பண்ணுவோம். A plus B இதெல்லாம் நாங்க we analyze things. අපි ඉගෙන ගන්න දේවල් ඔක්කොම තර්කානුකූලව ඒවා ඇගීමක් ලක් කරලා බලනවා. So the analysis வந்து it doesn't operate in the supernatural. මේ ඇගීමකට පත් කරන දේවල් ඒක අස්වාභාවික තලය තුල ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. இப்ப எங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்களா අපේ ජීවිතය අපි ගත්තොත් நாளைய தினத்தை கொண்டு என்னென்னலாம் நிர்ணயிக்குதுன்னு சொன்னா එත දවස ගැන මොන දේවල්ද අපි තීරණය කරන්නේ? டாக்டர் நிர்ணயிக்கிறாங்க, වෛද්‍යවරයෙක් තීරණය කරනවා, நியூஸ் நிர்ணயிக்குது, අපේ ජීවිතය ප්‍රවෘත්ති වලින් තීරණය වෙනවා, சமுதாயத்தோடு பேசி சிந்தித்து அவங்களோடு பகிர்ந்து கொள்ற காரியங்கள் நிர்ணயிக்கிறது. සමාජයත් එක්ක අපි සාකච්ඡා කරලා ඒගොල්ලොත් එක්ක බෙදාගෙන ලබා ගන්න දේවල් තමයි අපේ ජීවිතය තීරණය කරන්නේ. நியூஸ் பேப்பர் நிர்ணயிக்கிறது, අපේ පුවත්පත් අපේ තීරණය කරනවා, இன்டர்நெட் நிர்ணயிக்கிறது, අන්තර්ජාලය තීරණය කරනවා. இப்ப சொல்லுமே இங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறது. දැන් අපි කියනවා ඒ ලෝක බැංකුව ලෝකේ තියෙන කාරණාවල ඔක්කොම ඒගොල්ලෝ තීරණය කරනවා. நாங்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுடைய மைண்ட் சிந்தனைக்குள்ள there's something that is fixed. මේවාට අපි සවන් දෙනකොට අපේ මනස එහෙම නැත්නම් අපේ සිතුවිලි තුල මේවා පතිත වෙනවා, ස්ථාවර වෙනවා. முதல்ல வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டீங்களா, පළමුවෙන් වෛද්‍ය වාර්තාවක් ගත්තොත් இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எப்போ உங்க கைக்குள்ள வருதோ මේ වෛද්‍ය වාර්තාව කොයි වෙලාවද ඔබ අතට ලැබෙන්නේ? அந்த நேர தொடக்கம் உங்களுடைய அவிசுவாசம் அதிகரிக்கும். ඒ මොහොතේ පටන් ඔබගේ ඇදහිල්ල මදිකම වැඩි වෙනවා. ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங்ஸ். මොකද වෛද්‍ය විද්‍යාව නිතරම පදනම් වෙලා තිබෙන්නේ සොයා ගැනීම මත. அவங்க சொல்லுவாங்க இப்படி காரியங்கள் இருந்தா இப்படி காரியங்கள் நடக்கும். ඒගොල්ලෝ කියනවා මේ වගේ දේවල් තිබුණොත් මේ වගේ දේ තිබෙනවා කියන නිරීක්ෂණ මත. சுகர் வந்து இத்தனைக்கு மேல போச்சுன்னா දියවැඩියාව සීනි ප්‍රමාණය මීට වඩා වැඩි වුණොත් paralysis நடக்கும், අංශභාග වෙන්න පුළුවන්, கண் தெரியாமல் போகும். ඇස්පෙනීම නැති වෙන්න පුළුවන්. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, මම දන්න අය ඉන්නවා, நிறைய கூடி இருக்கு, ගොඩාක් වැඩි වෙලා තිබෙනවා, ஓவர் லிமிட் போயிருக்கு, සීමාව පන්නලා ගිහිල්ලා තියෙනවා. ஆனா அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. නමුත් ඒ වෛද්‍යවරු කියපු දේවල් කිසි දෙයක් සිද්ධ වෙලා නැහැ. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. එහෙම දේවල් සිද්ධ වෙලා නැහැ. அந்த லெவல் விட்டு மேல போயிருக்கு. ඒ මට්ටමට ඉහළින් තිබෙනවා. சில ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். සමාන සේවකයන් මම බලලා තිබෙනවා. இந்திய தேசத்துல முந்தி நான் வேலை செய்யும் பொழுது சிலர் வருவாங்க இந்திய தேசத்துல. ඉන්දියාවේ සමානවට මම වැඩ කරන කාලේ ඉඳලා එනවා. அவங்க என்ன செய்வாங்க, இன்சுலினை அவங்க போட்டுக் கொள்வாங்க. මේක ඒගොල්ලෝම ඉන්සුලින් විද ගන්නවා. இப்ப வருஷக்கணக்காய் போடுறாங்க. අවුරුදු ගාණක් තිස්සේ විදිනවා. ஆனா அவங்களுடைய சரீரத்துல வந்து கிட்னி பழுதாகும் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. නමුත් ඒම කියොත් උන්ට වකුගඩු ආබාධිත වෙනවා කියලා කියනවා. නමුත් ඒගොල්ලන්ගේ ශරීරවල ඒව මොකුත් නැහැ. Because they operate in the supernatural. මොකද ඕන් ක්‍රියාත්මක වෙන්නේ අස්වාභාවික ක්‍රියාව තුළ. இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணி நீங்க போனீங்களா, දැන් වෛද්‍ය වාර්තාවට අනුව ඔබ ගමන් කළොත් இப்ப நீங்க என்ன செய்வீங்க, உங்க சிந்தனை அதுக்குள்ளாக வந்து நீங்க சொல்றீங்க அடுத்து வந்து paralysis-க்கு போ. දැන් ඒක ඔබගේ සිතුවිල්ලට වෙලා ඔබ තීරණය කරනවා ඊළඟට අංශභාගය තමයි. So this is something to do with your medical condition. මෙන්න මේක තමයි මේ වෛද්‍ය විද්‍යාවේදී සිද්ධ වෙන්නා වූ දේ. அடுத்து இந்த நியூஸ் ඊළඟට මේ පුවත් சொல்லுவாங்க, right, the leader
of our country. இப்ப வந்திருக்கிறவர் என்ன செய்வார்? தலைகீழாய் மாற்ற போகிறார். දැන් අපේ රටේ දැන් ඇවිල්ලා ඉන්න නායකයා මොකද්ද කරන්නේ? රට උඩු යටිකුරු කරන්න යනවා. இப்ப என்னன்னா நிறைய என்ன செய்ய உலகத்து நாடுகளுக்கு கடன். දැන් ලෝකයේ විවිධ රටවල් වලට ණයයි. நாளையிலிருந்து தேசத்துல கொண்டு போறதுக்கு பணம் இல்ல. හෙට රට නඩත්තු කරන්න මුදල් නැහැ. அரிசி விலை கூட போகுது. හාල් මිල වැඩි වෙන්න යනවා. பருப்பு விலை கூட போகுது. පරිප්පු මිල වැඩි වෙන්න යනවා. பால் விலை கூட போகுது. පාන් වල මිල වැඩි වෙන්න යනවා. இப்படி எல்லா காரியங்கள் வந்தோடு உங்களுக்குள்ளாக என்ன பில்டப் ஆகணும்? அவிசுவாசம் பில்டப் මේ ஆகும். වගේ දේවල් ඔබගේ කනට ඇතුල් වෙලා ඔබ තුළට මේ සිතුවිලි ගිය ගම මොනවද ගොඩ නැගෙන්නේ? නොහැදිල්ලයි ගොඩ නැගෙන්නේ. So this comes and registered into your mind. මෙන්න මේවා ඔබේ මනස තුළ පතිත වෙනවා. இது மத்தது என்ன நடக்குன்னா நீங்க அநேகரோட நீங்க கூட இருந்து பேசுறீங்க, டிஸ்கஸ் பண்றீங்க. ගොඩක් කරාට ගොඩක් අයත් එක්ක ඔබ එකතු වෙලා කතා කරනවා, සාකච්ඡා කරනවා. So இதுகளை என்ன செய்யும்? மைண்டுக்குள்ள வரும். ඒ කතා කරන දේවල් ඔබගේ මනස ඇතුළට එනවා. வேற என்ன காரியங்கள் வரும்? වෙන මොනවද එන්නේ? The fear comes into your mind. බය ඔබගේ මනසට එනවා. அதுதான் சத்துருவான முத பிடிக்கிற இடம். ඒක තමයි සතුරා ඉස්සලාම අල්ලන තැන. அடுத்தது there will be confusion within you. ඊළඟට ඒගොල්ලන්ගේ වියවුල් භාවයක් ඇති වෙනවා. Past failures எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். ඒක පසුගිය දේවල් ඔක්කොම ඒගොල්ලන්ගේ මනසේ පතිත වෙනවා. சொல்லுவாங்க மத்தவங்க, நான் சின்னதுல வந்து இப்படியான காரியங்கள் செஞ்சேன், சோ அதனால என் வாழ்க்கை இப்படி ஆச்சு. So if you go on like this, your life will also be like that. සමහරවිට අපි මේ උදාහරණයකට ගමු. අපේ මම පොඩි කාලේ මෙන්න මේ වගේ දේවල් කරා. ඒ නිසා තමයි මට මේව බලපාන්න කියලා. ඒ මතම ඒගොල්ලන්ගේ ජීවිතේ පවත්ව ගන්නවා. So past, whatever things that took place in the past, it registers in your mind. පසුගිය දේවල්, පහුගිය අතීතයේ දේවල් මොනවද ඔබගේ මනසේ පතිත වෙන්නේ? இப்ப இது ரெஜிஸ்டர் பண்ண பிறகு මේවා පතිත වුණාට පස්සේ அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதா? ඊළඟට මොනවද වෙන්නේ? இப்ப மைண்டுக்கு வந்து your will என்ன நடக்குது? your liking, உங்களோட சித்தம். ඊළඟට මනසත් එක්ක බැඳලා තිබෙන ඔබගේ කැමැත්ත. இப்ப என்ன நடக்குது? இத பேஸ் பண்ணி உங்களுடைய சித்தங்கள் மாறும். දැන් මේවා පදනම් කරගෙන ඔබගේ කැමැත්ත වෙනස් වෙනවා. ஹலோ ஹalleluya හalleluya. இப்ப என்ன நடக்குதுன்னா මොනවද වෙන්නේ? based on country situation, අපි රටේ තත්ත්වය පදනම් කරගෙන நீங்க நினைச்சீங்க இப்ப அடுத்தது ஏன் வேலை போக போகுது, ඔබ හිතා ගන්නවා ඊළඟට දැන් මගේ රස්සාව ගහලා යනවා. இப்ப என் பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் ஆகும், මගේ ව්‍යාපාර දැන් ඔන්න වැහෙන්න යනවා. அடுத்தது என்னை தூக்கி வெளியே போட போகிறோம். ඊළඟට මාව අස් කරලා එළියට දානවා. ஏன்னா நீங்க சூழ்நிலையில பாக்குற காரியம், මොකද මේ වාතාවරණයේ දකින්නදී நீங்க என்ன செய்யுது? உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை உடைக்குது. ඔබ තුල තිබෙන ඇදහිල්ල කඩා දවනවා. இப்ப என்ன நடக்குதுன்னா உங்களுடைய சித்தம் தான் என்ன செய்யுது? சரி, you give up everything. ඔබගේ කැමැත්ත තමයි දැන් ඔබ හැමදේම අත්හරිනවා. இப்ப மைண்ட்ல வந்து நடக்கிற காரியங்கள், உங்களோட கூட இருக்கவங்க தூரமாயிருவாங்க. දැන් මනස සිද්ධ වෙන දේවල්, ඒ කියන්නේ ඔබ සමග සමීපව ඉන්න අය ඈත් වෙනවා. உங்களுக்கு கையில கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கப்படும். ඔබේ අතට දීපු වගකීම ආපහු අරගන්නවා. ஒவ்வொரு காரியங்கள் மாற்றம் வரும். හැමදේකම වෙනස්කමක් ඇති වෙනවා. இப்ப மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி it travels to your will and your will decide that you are not going any longer. මනසේ මේ සියලු සිතුවිලි පතිත වුණාට පස්සේ ඒ සිතුවිල්ලේ මනස තීරණය කරනවා ඔබගේ කැමැත්ත මොකක්ද කියලා. ඊට පස්සේ ඒ කැමැත්ත ක්‍රියාත්මක වෙනවා. So your mind basically limits your operation. ඔබගේ මනස තමයි ඔබගේ ක්‍රියාකාරීත්වය සීමා කරන්නේ. இது எப்படி நான் கர்த்தருக்கு காண்பிச்சாருன்னா, இப்படி ஒரு cross மாதிரி இருக்கும். நடுவுல மைண்ட், இந்த பக்கம் will, இந்த பக்கம் emotion, down is the spirit. මේක කොහොමද දෙවියන් වහන්සේ මට පෙන්වන්නේ? මේම හරස් කතරයක් කුරුසයක් වගේ තිබෙනවා. ඒකට උඩින් මනස, ඊළඟට කැමැත්ත, මේ පැත්තේ හැඟීම්, පහලින් ආත්මය කියන කොටස පෙන්වනවා. அது முழுசா மூடப்பட்டிருக்கிறது. ඒක සම්පූර්ණයෙන් ගහිලා තිබෙනවා. மூடப்பட்டிருக்கிறது. වැහිලා තිබෙනවා. இப்ப கீழ தான் கடுகு இருக்கு. දැන් මේ පහල තමයි මේ අබෑටේ තියෙන්නේ. ஹalleluya 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 ஹalleluya. அப்ப இந்த கடுகு ஸ்பிரிட் இருக்கிற இடம் மூடப்பட்டிருக்கிறது. දැන් මේ අබෑටේ, ඒ කියන්නේ මේ ආත්මය තුල අබෑටේ තියෙන තැන වැහිලා තියෙනවා. மூடி இருக்கிறது. ඒක වැහිලා තියෙනවා. இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කරන්න ඕන? இப்ப எங்களுடைய அவிசுவாசங்களை போக்கணும்னா දැන් අපගේ නොහැදිලිකාරකම් අයින් කරගන්න ඕනේ. எங்க மைண்ட கிளியர் பண்ண வேண்டும். අපේ මනස අලුත් කරගන්න ඕන. வேதத்துல சொன்னோம், දේ වචනේ කිව්වා. இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டது, මේ ස්ථානයේ පැහැදිලිව ලියලා තියෙනවා. உங்களாலே கூடாத காரியம் எது உண்டோ ඔබට නොහැකි දෙයක් තියෙනවද? மெய்யாகவே சொல்றேன்ற. සබෑවක් ලෙස මම ඔබට කියපේ කියලා උන්වහන්සේ කියනවා. இப்ப இந்த கடுகு என்றால் என்ன? දැන් මේ අබෑටේ කියන්නේ මොකක්ද? இதுதான் கிறிஸ்து இயேசுவின் ஆவி. මේක තමයි ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ ආත්මය. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. அவர் உள்ளுக்கு இருக்கிறதுனால தான் எங்களால கூடாத காரியம் ஒன்றும்
நாங்கள் நீதிமானாய் மாறும் பொழுது, අපි ධර්මිෂ්ඨයෙක් බවට පත් වෙන්නේ. ஜெபிக்கும் பொழுது, යාඥා කරද්දී, வேதம் வாசிக்கும் பொழுது, දේව වචනේ කියවනකොට மூடப்பட்டிருக்கிற காரியம், වැහිලා තිබෙන දේ, மூடப்பட்டிருக்கிற காரியம் වැහිලා තිබෙන දේ இப்படியே திறக்க ஆரம்பிக்கும். එහෙමම ඇරෙන්න පටන් ගන්නවා. இப்படியே திறக்க ஆரம்பிக்கும். එහෙමම ඇරෙන්න පටන් ගන්නවා. இப்படியே திறந்த பிறகு එහෙමම ඇරුණාට පස්සේ the spirit will flow. ඒ ආත්මය ඉහළට එනවා. Spirit will flow. ආත්මය උතුරන්න පටන් ගන්නවා. கிட்டங்களை தட்டி சொல்லுங்க. අරගෙන එකට තට්ටුවක් දාලා කියනවා. ஆவி உன் வாழ்க்கையில வெப்பரேட் ஆக போகுது. ඒ ආත්මය ඔබගේ ජීවිතයේ ක්‍රියාත්මක වෙන්න යනවා. இப்ப மூடப்பட்டிருக்கும் பொழுது දැන් වැහිලා තියෙද්දී the trend is from up to bottom. ඉහළ ඉඳලා පහළට දේ සිද්ධ වෙනවා. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவிசுவாசம் வந்த பிறகு கடுகு கூட அப்படியே மங்கி போய்விடும். ඔබ සැකේ කියන දේ ආවට පස්සේ මේ අබයනේ පව නිවිලා යනවා. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. இப்ப இந்த காரியம் திறக்கப்படும் பொழுது දැන් මේ දේ විවෘත වෙනකොට the flowing will from the spirit upwards. ආත්මය තුල ඉඳලා ඒක ගලාගෙන යනවා ඉහළට. ஹalleluya, Hallelujah. முதல்ல என்ன நடக்குதுன்னா, පළවෙනි මොනවද වෙන්නේ? மேல இருந்து நியூஸ்ல இருந்து காரியங்கள் வருது, උඩ ප්‍රවෘත්ති වලින් සමහර දේවල් එනවා. இன்டர்நெட்ல இருந்து காரியம் வருது. අන්තර්ජාලයෙන් දේවල් එනවා. But when this opens up, මේක ඇරුණට පස්සේ then it is your revelation. අන්න එතකොටයි ඒක එළිදරව්වක් බවට It පත් is a වෙන්නේ. revelation. ඒක තමයි එළිදරව්ව. இது திறக்கப்பட்டுச்சுன்னா මේ දේ ඇරුණා නම් ஆவியானோட கிரியை நீங்க பார்ப்பீங்க. ආත්මවාසයේ ක්‍රියාව ඔබ දකිනවා. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும், වෛද්‍ය වාර්තාව කියයි உன் புள்ள பேச மாட்டான். ඔබේ පුතා කතා කරන්නේ எங்க மகனுக்கு சொல்றீங்க ஆட்டிசம், அவன் பேச மாட்டான். අපේ දරුවට කියලා දෙනවා එයා ඔටිසම් එයා කතා කරන්නේ නැහැ. இது எங்க பார்த்தாலும் தெரியாமலே வாய்க்குள்ள வந்துரும். ஆட்டிசம் பிள்ளைகளுடைய சிம்டம்ஸ் இப்படிதானே. කොහෙදිත් බැලුවත් නිකන් තකට එනවා මේ ඔටිසම් දරුවන්ගේ ලක්ෂණ මේකයි කියලා. உங்க வாயில சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ඔබේම කටින් ඔබ කියනවා. Because that thing is registered in your mind. මොකද ඒ දේ ඔබගේ මනසේ පතිත වෙලා තිබෙන්නේ. இப்ப when that cross opens up, දැන් මේ කුරුසය ඇරුණාම இப்ப நீங்க தூங்கி கொண்டிருக்கிறீங்க. දැන් ඔබ නිදාගෙන ඉන්නවා. இப்ப என்ன நடக்குதுன்னா, මොනවද වෙන්නේ? you will start to dream. ඔබ දැන් සිහින දකින්න පටන් ගන්නවා. எங்களுடைய மாமியார் பார்த்திருக்கிறாங்க. මගේ නැන්දම්ම දැකලා තිබෙනවා. என் மகன் வந்து நார்மல் புள்ளையா எழும்பி வெளியே போறது, මගේ පුතා සාමාන්‍ය දරුවෙක් හැටියට නැගිටලා එළියට යනවා. வெளியே போறத பார்த்திருக்கிறாங்க. නැගිටලා එළියට යනවා දැකලා. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. இது cross மூடி அப்படி திறந்துருச்சு. දැන් මේ කුරුසය ඇරිලා තිබෙන්නේ. இப்ப உள்ளுக்கு இருந்து கர்த்தர் காட்டுறாரு, ඒතුල ඉඳලා දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. அவன் பேசுவான், එයා කතා කරනවා. அவன் நார்மலா மாறுவான். එයා සාමාන්‍ය දරුවෙක් වේවි. என்னோட cross வந்து ஓபன் ஆயிருச்சு. මොකද මේ කුරුසය ඇරිලා තියෙන්නේ. இப்ப உலகத்துல முடியாது, දැන් ලෝකේට බෑ. மெடிக்கல் சயின்ஸ் ஏறாது, විද්‍යාවට බෑ. எல்லாம் ஏறாண்டுருச்சு. ඔක්කොම බෑ කියලා කිව්වා. ஆனா உள்ளுக்கு இருந்து கடுகு வெளியே வருது. නමුත් ඇතුලේ ඉඳලා ඒ අවයවය එළියට එනවා. அது வானத்தையும் பூமியை படைத்தவர், ඒක හාස පොළව මෙවෝ දෙවියන් වහන්සේ. சர்வாதிகாரியை கொண்டவர். සර්වාධිපති ඇතන இப்ப වහන්සේ. the flow is from down. දැන් මේක ඇතුලෙන් ගලාගෙන එනවා. It is a river of life. ඒක තමයි ජීවනයේ ගංගාව. இப்ப இந்த ட்ரீம்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. දැන් මේකම දකින්න පටන් ගනීවි. தேசத்துல மூடுகிறாங்க, රටවල් වල වැහෙනවා. புது ஆண்டுக்காரர் எல்லாம் வராங்க, අලුත් ආණ්ඩුකාරයන් පත් වෙනවා. சர்ச்சஸ மூட போறாங்க. සභාවන් වහන්න යනවා. ஆனா தூங்கி நீங்க எழுப்புவீங்க. නමුත් නිදාගෙන ඔබ නැගිටිවි. கர்த்தர் காட்டுவாரு, சர்ச்சஸ் திறக்கிறாங்க, දෙවියන් වහන්සේ පෙන්නනවා පල්ලි සභාවල් විවෘත වෙනවා. சர்ச்சஸ் திறக்கிறாங்க. සභාවල් විවෘත වෙනවා. மற்ற இடத்துல எல்லாம் மூடுறாங்க, අනිත් තැන්වල ඔක්කොම වහනවා. ஆனா உங்க சர்ச் திறக்கப்படுது. නමුත් ඔබේ සභාව විවෘත වෙනවා. நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, ඔබ නිදාගෙන ඉන්නවා. உங்க ஃப்ரெண்டோட ஜொப்பு போகுது, ඔබේ යහළුවගේ රැකියාව නැති වෙනවා. ஆவி திறக்கப்படுகிறது. ඔබේ ආත්මය ඇරෙනවා. நீங்க பாக்குறீங்க, ப்ரொமோஷன் வருது, ඔබ දකිනවා නෑ මට උසස් වීමක් එනවා. ப்ரொமோஷன் வருது. උසස් වීමක් එනවා. ஆனா உங்க ஆபீஸ்ல பிரச்சனை, නමුත් ඔබගේ කාර්යාලයේ ප්‍රශ්න, உலகத்தின் படி பிரச்சனை, ලෝකයේ නඩුව ප්‍රශ්න. கடிதுக்குள்ள என்ன நடக்குது? නමුත් මේ අවබෝධය තුළ මොනවද වෙන්නේ? உங்களுக்கு ப்ரொமோஷன் வருது, ඔබට උසස් වීම එනවා. அடுத்த லெவல் போறீங்க. ඊළඟ මට්ටමට යනවා. Hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. 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 You will start to see dreams අපි සිහින දකින්න පටන් and you ගන්නවා. will see visions ඔබ දර්ශන දකින්න පටන් ගන්නවා. and there will be revelation for you. ඒක තමයි ඔබ හැම කෙනාටම ලැබෙන්න යන இது உள்ளுக்கு இருந்து downward trend, கீழ இருந்து மேல வரும் பொழுது මේක පහළ ඉඳලා ඇතුළ ඉඳලා මේක එළියට එනකොට உன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படும். ඔබගේ මනසේ පතිත වෙලා තිබෙන සියලු දේවල් නැගෙන්න යනවා. Then you become a supernatural being. එතකොට ඔබ අස්වාභාවික ජීවියෙක් බවට පත් நீங்க වෙනවා. போவீங்க, ஒண்ணும் நடக்காத
நடக்காத மாதிரி போவீங்க. ඔබ කිසි දෙයක් සිදු නොවුණු ගානට ඔබ යාවේ. என்ன கொரோனா ஒண்ணும் இல்ல. මොකද්ද කොරෝනා? කිසි දෙයක් නැහැ. ஐயோ ஜொப்பு போகுதா? ඒ රැකියාව නැති වෙනවද? அது எனக்கு இல்ல மற்றவனுக்கு. ඒක මට නෙවෙයි අනිත් කෙනාට. ஏன் கம்பெனி மூடுறாங்களா? මගේ කම්පැනි එක වානවද? இல்ல ஏன் கம்பெனியை திறக்கிறாங்க? මගේ කම්පැනි ඇරෙනවා. உனக்குள்ளாக கடுகளவு விசுவாசம் வருகிறது. ඔබ තුල මේ අබයතේ ඇදහිල්ල ඊළඟට එනවා. இப்ப முதல் லெவல் எப்படி பாயுதுன்னா, දැන් පළවෙනිම මේක උතුරන්නේ කොහොමද? from the spirit to your emotion. ඔබගේ ආත්මයේ තිබෙන හැඟීමත් සමග. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, முடிக்க போறேன். හොඳට අහගන්න මම ඉවර කරන්නේ. முத கடுகு, அதாவது உங்களுடைய ஆவிக்குள்ள இருந்து உங்களுடைய இமோஷனை தொடுவோம். පළවෙනිම මේ අබයතේ ඔබගේ ආත්මය තුල ඉඳලා ඔබගේ හැඟීම ස්පර්ශ කරනවා. That's the first level. ඒක තමයි පළවෙනි මට්ටම. அது உங்களுடைய இமோஷனை தொட்ட பிறகு ඔබගේ හැඟීමට ඒක ස්පර්ශ වුණාම மாஸ்க் கழட்டுவீங்க, ඔබ මාස්ක් එක ගලවයි. எழுப்புவீங்க, නැගිටි. உங்க பாட்டுக்கு போவீங்க. ඔබේ පාඩුවේ ඔබ යයි. கர்த்தர் காட்டுவாரு, ස්වාමීන් වහන්සේ පෙන්වයි. தேங்காயை காட்டுவார், පොල් පෙන්නනවා. அதை எடுப்பீங்க. ඒක ඔබ ගන්නවා. அது ஒரு பிசினஸ் ஆகி மாறும். ඒක ව්‍යාපාරයක් බවට பிசினஸ் ஆகி மாறும். ව්‍යාපාරයක් බවට. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. வேற ஒண்ணும் இல்ல. වෙන කිසි දෙයක් නැහැ. Because it's flowing from the within. මේක ඇතුළේ ඉඳලා ඊළඟට ගලාගෙන එන දේ. அதுதான் இயேசு சுவாமி லாசரு செத்து நாத்து அடிக்கிறான். ඒක තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ ලාසරස් මැරිලා ගඳ ගන්නවා. இப்ப என்ன நடக்குதுன்னா, මොනවද වෙන්නේ? ஐயோ இயேசு சுவாமி சொல்லிட்டே வராரு. දැන් යේසුස් වහන්සේ දිගටම කියනවා. இங்க பாருங்க, மத்தேயு 17 அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அது இல்ல, கொஞ்சம் இருக்கு பாருங்க. Thank you Jesus, hallelujah. யோவான் 11 பாருங்க, யோவான் 11 පරිච්ඡේදය වල 39 වசனம் சொல்லுது. 39 වෙනි පදේ කියනවා. இயேசு கல்லறையை எடுத்து போடுங்கள் என்றார். යේසුස් වහන්සේ කිව්වා ගල පෙරලා දමන්න කියලා. உள்ளுக்கு இருந்து வருது, ඇතුළේ ඉඳලා එන්නේ. உள்ளுக்கு இருந்து வருது, ඇතුළේ ඉඳලා එන්නේ. எடுத்து போடு. ගලහකට දමන්න. இப்ப அடுத்தது என்ன சொல்லுது வாசிங்க சிஸ்டர். ඊළඟට කියවන්න மரித்தவனுடைய 11:39 சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி, பாருங்க மேல இருந்து கீழே வருது. இப்ப ඉහළ ඉඳලා පහළට එනවා දැන්. இங்க பூமியின் கோட்பாடு எப்படி? මේ පොළවේ රීතිය මොකක්ද? செத்து போனா நாத்து அடிக்கும், මැරුණොත් ගඳ ගහනවා. எம்பாம் பண்ண வேண்டும், එම්බම් කරන්න ඕන. 3 நாள்னா நாற்றும். දවස් 3ක් කියලා කියන්නේ ගඳ ගහනවා. ஆனா இயேசு சுவாமி சொல்றாரு, නමුත් යේසුස් වහන්සේ කියනවා கல்லறையை புரட்டு. ඒ ගල අහකට දමන්න. உள்ளுக்கு இருந்து வருது, ඇතුළේ ඉඳලා එන්නේ. உள்ளுக்கு இருந்து வருது. ඇතුළේ ඉඳලා එන්නේ. இவங்க சொல்ற மற்றொரு சடைய அவரை நோக்கி, ஆண்டவரை இப்பொழுது நான் என்னது நாருமே நாத்தம். දැන් මේ සහෝදරයෝ එතිබෙන යේසුස් වහන්සේට කියනවා ස්වාමීනි දැන් ගඳ ගහයි. நாளாயிற்று, දවස් ගියා. ஐயோ போயிடுச்சு. අනේ දවස් ගානක්. இயேசு அவர்களை நோக்கி, යේසුස් වහන්සේ උදෙස நீ බලන්න. விசுவாசித்தால், ඔබ විශ්වාස කළොත්. விசுவாசித்தால் ඔබ විශ්වාස කළොත්. தேவனுடைய மகிமையை காண்பாய் දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නේ. என்று நான் உனக்கு මම නුඹට என்ன சொல்லுது? சொல்லவில்லையா? අපට කීවා නොවේද? ஒரு சின்னத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க காரியத்தை. පොඩි දෙයක් දැනගන්න. நான் சொல்றேன்னு சொல்லல, මම කියන නිසා කියනව නෙවෙයි. உனக்கு சொல்லலையா? මම ඔබට කිව්වේ නැද්ද කියලා උන්වහන්සේ අහනවා. ஐயோ, ஒரு தரத்துக்கு மேல சொல்லிருக்காரு. අනේ එක වතාවකට වඩා කියලා තියෙනවා. நான் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தலையில போட்டாரு. දෙවියන් වහන්සේ මගේ ඔළුවට එක දෙයක් දැම්මා. கல்லறைக்கு போக வரைக்கும் இந்த வீட்டுக்காரங்க நச்சரிக்கு தொடர்ந்து வந்திருக்கும். මේ සෝනට යනකම් මේ ගෙදර අයගේ මල කරදරේ පස්සේ ඉන්නේ. சொல்லிருப்பாங்க, அவன் அப்படி இருந்தான், நீங்க வந்திருக்காட்டி, நீங்க வந்திருந்தா அவன் சுகமாயி இருப்பான். நச்சரிப்பு பின்னுக்கே வருது இயேசு சுவாமி. ඒකලෝ කියන්නේ යේසුස් වහන්සේ එක්ක සෝනට යනකම් අනේ ඔයාට මේ වුණා, ඔයා උපවාසය ඇවිල්ලා කියන මේව වෙන්නේ නැහැ කියන ඒ කරච්චලේ තියෙන්නේ නැහැ. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ඔබ විශ්වාස කළොත් දේව මහිමය දකිනවා. வீட்டுல சொல்றாங்க தானே, ගෙදර කියනව නේද? ஓ கடைக்காரங்க வந்து உன்னை தூக்கிட்டு போறான். ඔබේ නායකාරය ඇවිල්ලා ඔබ උස්සගෙන යනවා. அவங்கள பார்த்து சொல்லுங்க, ඒගොල්ලන් දිහා බලලා நீ කියන්න. விசுவாசித்தால் தேவ மகிமையை ඔබ காண்பாய். විශ්වාස කළොත් දේව මහිමය දකිනවා. ஹalleluya. හalleluya. சொல்லுவாங்க தானே, பிரஷர் போடுச்சு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு. වෙනකන් කියන ප්‍රෙෂර් එක වැඩි වුණාම මැරෙනවා කියලා. அவங்கள பார்த்து சொல்லுங்க, ඒගොල්ලන්ට කියන්න. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை ඔබ காண்பாய். විශ්වාස කළොත් දේව මහිමය දකිනවා. சில பேர் சொன்னாங்க, என்னமோ குளுக்கோமா கூடிடுச்சு, என்னமோ கண்ணு வீங்கி வெடிச்சுன்னு சொல்றாங்க. සමහර අය කියනවා ග්ලූකෝමා රෝගී තත්ත්වය වැඩි වුණාම ඇස් දෙක පුපුරනවා කියලා. சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். කියනකොට ඔබ කියනවා විශ්වාස කළොත් දේව මහිමය දකිනවා. அதுதான் இயேசு சுவாமி சொல்ற, நான் சொல்லலையா உனக்கு? තමයි යේසුස් වහන්සේ මෙතන කියන්නේ මම ඔබට කිව්වා නේද? சொல்லலையா? මම ඔබට කිව්වා නේද? திருப்பி அந்த கல்ல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறார். ආයි ඇයි මේ ගල එහෙමම තියාගෙන ඉන්නේ? இது அவங்க கேட்டது, கண்டது, அவருடைய மெடிக்கல் சயின்ஸ் மேல இருந்து ஃப்ளோ பண்ணது எங்க மார்த்தா மரியாளுக்கு. මේක වුන් දැකපු දේ, ඇසපු දේ,
වෛද්‍ය විද්‍යාවෙන් ආපු දේවල් ආවේ කාටද? මාර්තා සහ මරියාට. It's the inward flow. ඒගොල්ලෝ ඒක ගලාගෙන ආවා. இப்ப என்ன செய்யுது? அவங்களோட மைண்ட்ல வந்து அவன் செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டான். දැන් ඒගොල්ලන්ගේ මනසේ ඒගොල්ලෝ පතිත කරගත්තා මෙයා මිය ගියා. ரொம்ப பேர் சொல்லுவாங்க இந்த வியாதி வந்து நீ செத்துட்ட. ගොඩක් අය කියනවා මේ ලෙඩේ ආවොත් ඔබ මැරෙනවා. முடிவு பண்ணிடுவாங்க. තීන්දුව කරලා ඉවරයි. ஏன்னா அந்த மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. මොකද ඒක මනසේ පතිත වෙලා. Because it's the inward flow and what you have been hearing. ඔබ මොකකටද සවන් දෙන්නේ? ඒ වචනේ තමයි ඔබගේ ඇතුළට එන්නේ. But you should have the outward flow. නමුත් ඔබගේ ඇතුළාන්තයෙන් එළියට එන දේ ගැන අවධානය යොමු That කරන්න. is the supernatural flow. ඒක තමයි අස්වාභාවික දේ. வெளியே கூடாதது ஒன்னாலே கூடும். එළියට බැරි දේ ඔබට පුළුවන්. Hallelujah. Hallelujah. கையை நீட்டி சொல்லுங்க இப்ப. අත දික් කරලා කියන්න දැන්. என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? මට බැරි කිසි දෙයක් තියෙනවා. சரியான ரட்சிப்பு இருந்து, හරි ගැලවීම තිබිලා. நீ நீதிமானாய் இருந்து, ඔබ ධර්මිෂ්ඨයෙක් වෙඳලා. வேத வாசிப்பு இருந்து, දේව වචනේ තිබිලා. ஜெபம் இருந்து, යාඥාව நீ තිබිලා. கர்த்தரோட இணைந்து ඔබ ස්වාමීන් වහන්සේව ගමන් කරලා. தேவ ஆவியை நீ கொண்டவனாய் இருந்தா, දේව ආත්මය ඇතුව ඔබ நீ සිටිනවා. ஊர் ஊரா போய் ஜெபிக்க தேவையில்லை. ඔබ ගමක් ගමක් ගානේ කියලා යාඥා කරන්න நீ ඕනේ. இருக்கிற ஸ்தானத்துல கட்டளை கொடுவா. ඔබ ඉන්න තැන ඉඳලා අණ කරાવી. நீ கட்டளை கொடுப்பா. ඔබ අණ කරાવી. செத்து போன தன்மைகள் மாறும். මැරිච්ච තත්වයන් වෙනස් වෙවි. செத்து போன தன்மை உயிர்ப்பிக்கப்படும். ස්වභාවයන් වලට පණගෙන වෙවි. நீங்க சாதாரண அல்ல. ඔබ සාමාන්‍යයි නෙවෙයි. சாதாரண அல்ல. සාමාන්‍යයන් නෙවෙයි. நெஞ்ச தட்டி சொல்லுங்க. බබුවට තත්ත්වයක් දාලා வர்ற කියන්න. வாரத்துல நான் சொல்றேன். ලැබෙන සතිය මම කියන්නේ. Whatever you see, don't think and decide based on what you see. ඔබ දකින දේවල් මත පදනම් වෙලා තීරණ කරන්න එපා. Don't decide things based on your medical report. ඔබගේ වෛද්‍ය විද්‍යාවට පදනම් වෙලා කිසි දෙයක් ඔබ තීන්දුව කරන්න එපා. Don't decide things based on the evaluation. ඔබගේ සොයාගැනීම ඔබගේ ඇගීම් පරීක්ෂණත් එක්ක දේවල් තීරණය කරන්න එපා. கம்பெனில எல்லாம் பண்ணுவாங்க ஒரு performance evaluation. හැම ආයතනයකම නිපුණතා ඇගීමක් කරනවා. Your action should not be based on that. ඒවා මත ඔබගේ ක්‍රියාකාරීත්වය තබන්න එපා. Let there be an inward flow. ඔබ ඉඩ හරින්න ඔබගේ ඇතුලෙන් එන දෙයක්. இன்று தொடக்கம் ஆவியானவர் பேச போறார். අද පටන් ආත්මෙන් වාසබඩ කතා කරන්න. He is going to speak to you through revelation. උන්වහන්සේට එළිදරව් එක කතා කරන්න. You're going to dream dreams. ඔබ සීන ස්වප්න දකින්න යනවා. அதுதான் நடைபெற போகிறது. ඒක තමයි සිද්ධ වෙන්නේ. உலகத்துல சொல்லப்பட்டதல்ல. ලෝකේ කියපු දේවල් නෙවෙයි. அது நடைபெறாது. ඒවා සිද්ධ වෙන්නේ නැහැ. அதை நீங்க நினைத்தீங்கன்னா அவிசுவாசம் உங்களுக்குள் பில்ட் பண்ணும். ඒවා ඔබ කනට දාගත්තා නම් සැකය නොහැදෙන්න ඔබ තුල ගොඩ නැගෙවි. கிட்டக்குள்ள தட்டி சொல்லுங்க. නැගෙන්නට තත්ත්වයක් දාලා කියන්න. நான் அடுத்த வருஷத்துக்கு முதல்ல வீட்டை கட்ட போறேன். මම ඊළඟ අවුරුද්දට ඉස්සෙල්ලම වගේ ගේ හදන්න යනවා. Inward flow. ඔබ ඇතුලෙන් එන දේ කිඩ දෙන්න. Outward flow மேல இருந்து என்ன சொல்லும்? උඩින් මොනවද ඇහෙන්නේ? பம்பல பிட்டியில வந்து எத்தனையோ கோடி போகுது. බඹල පිටියේ ඉඩම කෝටි ගණන් වෙනවා. அதுக்கு எங்க போறது? ඒකට මම කොහේ යන්නද? நீங்க பாக்குறது கேக்குறது. ඔබ බලන දේ සහ අසන දේ. உள்ளுக்கு யார் இருக்கிறா? ඇතුලේ කවුද ඉන්නේ? வானத்தை பூமியை படைச்சவர். ආස පොළොව වැව්වා දරනවා. அவர் சொல்றாரு. උන්වහන්සේ කියනවා. நீங்க வீடு கட்ட போறீங்க. ඔබ නිවස හදන්න යනවා. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. ඔබට උසස් වීමක් ලැබෙනවා. இல்லையே. என்னை விரட்ட பாத்துக்கிட்டு நான் இருக்கான். එලවන්නනේ බලන්නේ. எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். මට ප්‍රශ්න දෙයක් ඇති කරනවා. உள்ளுக்கு ஆவியானவர் சொல்றாரு. ඇතුලේ ආත්මෙන් වාසය කියනවා. mustard seed. මේ අබ ඇටය. mustard seed. අබ ඇටය. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா சரி. ඒ ඇදහිල්ල ඔබ තුල තිබුණොත් நீ மலையை பார்த்து சொன்னா, ඔබ කන්දකට කතා කරලා කිව්වොත් ஓடி போன்னு சொன்னா, අහක් යන්න කියලා. ஓடி போயிருமா? ඒක අහක් වෙනවා. ஏன்னா நீங்க சொல்றதல்ல, මේක ඔබ කියන දෙයක් නෙමෙයි. உனக்குள்ளாக வானத்தை பூமியை படைத்தவர் சொல்றாரு. ඔබ තුල ඉන්න අහස පොළොව වැව්වා දරන වාසය කියන දේ. இனிமே நீங்க ඊට පස්සේ ඔබ சுற்றாடு நடக்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க. ඔබේ වටපිටාවේ සිද්ධ වෙන දේවල් ඔබ බලන්නේ නැහැ. அதனாலதான் நைட்ல ஜெபம் தேவை. ඒ නිසා තමයි රාත්‍රියේ යාඥාවක් ඕනේ. Stop listening to messages. වෙන වෙන පණිවිඩ වලට සවන් දෙන එක නතර කරන්න. ஐயோ மெசேஜஸ் போட்டு உட்கார்ந்து இதெல்லாம் செய்யாதீங்க. දේශනාවල් දාලා පණිවිඩ දාගෙන අහගෙන ඉන්න එපා. அது ஒவ்வொரு மாதிரி குழப்பம் வந்துகிட்டு இருக்கு. ඒවා එක එක අවුල් දේවල් දෙන්නේ. தேவ சமூகத்துல போய் ஆவிக்கு வேலை செய்யறதுக்கு இடம் கொடுங்க. දේව අභිමුඛයට ගිහිල්ලා ආත්මයට වැඩ කරන්න ඉඩ හරින්න. நைட்டுக்கு ஒப்பு கொடுங்க. රාත්‍ර බාර කරන්න. இப்ப நாங்க செஞ்சு கொண்டிருக்கிற இந்த சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் திடீர்னு ஆவியிலிருந்து வெளியே வந்தது. අපි දැන් පටන් අරගෙන කරගෙන ඉන්න මේ පොඩි ව්‍යාපාර ඔක්කොම එකපාරට ආත්මෙන් ගොඩ නැගිච්ච දේවල්. There was an outward flow.
ඒක එළියට ගලාගෙන ආවා. ஜீவ ஊற்று எடுக்கும். ජීවන උල්පත ගලනවා. அதுல ஜீவன் இருக்கு. ඒ තුල ජීවනය තිබෙනවා. அது செத்ததல்ல. මැරිච්ච දෙයක් නෙමෙයි. ஹalleluya. හalleluya. கரங்களை உற்சாகத்தோடு தட்டுங்க. මේක රත්නසනාදයක් දෙන්න. எல்லா தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். හැමෝම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නැගිටින්න. இன்னைக்கு நீங்க ஒரு டிசைட் பண்ண போறீங்க. අද ඔබ යම් තීරණයකට එන්න යනවා. ரொம்ப பேர் சொல்லுவாங்க உனக்கு ஸ்கூல் முடிஞ்சு. ගොඩක් අය කියවගේ පාසල් නෑ ඉවරයි. சொல்லுவாங்க இந்த டேட்டோட க்ளோசிங் டேட். ගොඩක් අය කිය මේ දවසින් අවසාන දවස් ඉවරයි. இது உலகம். මේක ලෝකය. உள்ளுக்கு இருந்து என்ன வருது? ඇතුලෙන් මොකක්ද එන්නේ? உன்னால ඔබට கூடாத නොහැකි காரியம் කිසි දෙයක් எது உண்டோ මොකුත්ම නැහැ. சொல்லுங்க கையை வச்சு. කියන්න බබොඩම තියලා. சொல்லுங்க. කියන්න බබොඩ. உங்களால கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ඔබට නොහැකි කිසි දෙයක් නැහැ. உள்ளுக்கு இருக்கிற கடுகளவான அந்த ஆவியை கிரியை செய்ய நீங்க கொடுத்தீங்களா போதும். ඇතුලේ තියෙන අබෑටේ තරමේ ආත්මයට ක්‍රියාත්මක වෙන්න ඔබ ඉඩ දුන්නොත් ඇති. ஹalleluya. හalleluya. போத மினிஸ்ட்ரியில நான் இருக்கும் பொழுது ඉස්සලා සේවයේ මම ඉන්නකොට என்னை கொண்டு போய் போலீஸ்ல உட்கார வச்சுட்டாங்க. මම ගෙනිලා පොලිසිය වාඩි කළා. ஏன்னா அந்த இடத்தை கட்டும் பொழுது මොකද මේ බිල්ඩින් එක හදනකොට சர்ச் செய்யறன்னு கொண்டு போய் என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. පල්ලියක් හදනවා කියලා මාව ගිහලා. சோ ஒரு கான்கிரீட் போடுறதுனால ஒரு சின்ன டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு செருப்பை போட்டு இருந்தேன். ஒயாரு அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. කොන්ක්‍රීට් එකක් දාපු නිසා මම ටී-ෂර්ට් එකයි පොඩි බාඩ දෙකයි සෙරප්පු දෙකයි දාගෙන හිටියා. ඔයාද කියලා මාව එක්කගෙන ගියා. போயிட்டு என்னை நிப்பாட்ட வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. ගිහලා මාව හිටවලා තියලා පළු යන්න බැන්නා. நான் அப்படியே அதறிக்கிட்டு இருக்கிறேன். මම බය වෙලා මෙවුලගෙන හිටියා. திடீர்னு ஆவியாருடைய பிரசன்ன இறங்கியது. එකපාරට ආත්මන වහන්සේගේ අභිමුඛයේ වැඩ දැස්සා. அப்ப நான் பலன் அடைந்தேன். එතකොට මම ශක්තිමත් වුණා. அப்புறம் there was an inward flow. එතකොට තමයි මේ ඇතුලෙන් ආපු දේ. there was an inward flow. ඇතුලෙන් ගලාගෙන ආවා. ஆவியானவர் இமோஷனுக்குள்ள கடந்து வந்தார். ආත්මෙන් වහන්සේ මගේ හැඟීම තුලට ගලාගෙන ආවා. கடந்து வந்து அங்க இருந்து உட்கார்ந்து இருக்கிற போலீஸ்காரரை குறித்து ஒரு சிறிய வெளிப்பாடு. එතන හිටපු වාඩි වෙලා හිටපු පොලිසිය නිලධාරියා ගැන පොඩි එළිදරව්වක් ආවා. சின்ன வெளிப்பாடு. එයාගේ ගැන පොඩි එළිදරව්වක් ආවා. வெளிப்பாடு வந்ததுதான். ඒ එළිදරව්ව ආව විතරයි. எல்லா எழும்பி நின்றார்கள், என்னை அமரව செய்தார்கள். ඕම නැගිටලා ඉඳගත්ත මාව වාඩි කෙරෙව්වා. ஹalleluya. හalleluya. உனக்குள்ள இருக்கிறது யார்? ඔබ තුල ඉන්නේ කවුද? இதை நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. මේක අපි තේරුම් ගන්නේ නැහැ. நான் இன்னைக்கு சொல்றேன். මම අද කියන්නේ. ஆவியை கொண்டு சொல்றேன். ආත්මයෙන් කියන්නේ. அதனாலதான் நான் வார்த்தையை நல்லா புரிஞ்சிருக்கிறதுனால பேசுறது பயம் இல்ல. ඒ නිසා තමයි මම වචනේ හරියට තේරුම් අරගෙන තිබෙන නිසා මම කතා කරන්න බය නැහැ. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. ඔබ කරන දේවල් සියල්ල සිද්ධ වෙන්න යනවා. வர்ற நாள்ல நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க. මේ දවස්වලදී ඔබ ආශිර්වාද ලබනවා. Believe in what you hear inside. මොනවද ඔබගේ ඇතුළාන්තයේ කියන්නේ ඒක විශ්වාස කරන්න. Believe in what the Spirit says. ඔබගේ ආත්මය කියන දේ විශ්වාස කරන්න. Don't believe in the world says. ලෝකයේ කියන දේවල් විශ්වාස කරන්න එපා. Remove every deposit in your mind. ඔබගේ මනසේ පතිත කරගෙන තියෙන හැමදේම අයින් කරලා දාන්න. இந்த காரியம் இமோஷனுக்குள்ள வந்து මේ දේ හැඟීමක් තුරට ඇවිල්ලා இமோஷனுக்குள்ள வந்து හැඟීම තුරට ඇවිල්ලා அதுக்கு அடுத்தது எங்க ஃப்ளோ பண்ணுது? ඊට පස්සේ කොතනද ගලාගෙන යන්නේ? ஹalleluya. හalleluya. உங்க வில்லுக்குள்ள வருது. ඔබගේ කැමැත්ත තුරට එනවා. ஹalleluya. හalleluya. இந்த நாள்ல சொல்றாங்க මේ දවස්වල කියනවා இப்போ வாகனம் இம்போர்ட் இல்ல. දැන් වාහන ගෙන්නන්නේ නැහැ. இம்போர்ட் இல்ல. ගෙන්නන්නේ නැහැ. அதனால உங்க பில் சொல்லிரும் உள்ள வாகனத்தை இறுக்கி பிடிச்சுக்க. එතකොට දැන් ඔබේ කැමැත්ත කියන තියෙන වාහනේ තදින් අල්ලගන්න. இறுக்கி பிடிச்சுக்க. තදින් අල්ලගන්න. ஏன்னா உள்ளுக்கு கொண்டாட விட மாட்டாங்க. வாகன பிரைஸ் எல்லாம் கூட போகுது. මොකද ඇතුළට ගේන්න දෙන්නේ නැහැ. වාහනවල ගණන් වැඩි වෙන්න යනවා. இப்படி ஒருத்தர் இருந்தாரு. මේ කෙනෙක් හිටියා. கடைசியில் நாங்க ப்ரே பண்ணி he started to operate in the supernatural. අවසානයේ අපි යාඥා කරලා එයා පටන් ගත්තා ඇතුළෙන් අස්වාභාවික දේ තුල ක්‍රියාත්මක වෙන්න. வாகனத்தை வித்தாரு. වාහනේ වික්කා. நல்ல குறைஞ்ச விலையில நல்ல பெஸ்டான வாகனம் அவருக்கு கிடைத்தது. අඩු මිලකට හොඳම ස්තරම් වාහනයක් ගන්න ලැබුණා. ஹalleluya. 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 හalleluya. உலகத்தின் கோட்பாடு மேல வேலை செய்யாது. ලෝකයේ ප්‍රතිපත්තිය ඉහළ ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. யார் யாருக்கு அற்புதம் வேண்டும்? කාටද ආස්කම් ඕනේ? யார் யாருக்கெல்லாம் want to move in the supernatural? කාටද ඕනේ මේ අස්වාභාවික දේ තුල ගමන් කරන්න? இனி உலக சத்தம் உங்களுக்கு இல்ல. දැන් ලෝකයේ හඬ ඊට පස්සේ ඔබට නැහැ. தேவ சத்தம் உங்களுக்கு இருந்து வரும். දේව හඬ ඔබගේ ඇතුලෙන් එනවා. அதின்படி செய்ய போறீங்க. ඒකට අනුව කරන්න යනවා. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களை ஆளுகை செய்யாது. ඔබගේ වෛද්‍ය වාර්තාව ඔබ පාලනය කරන්නේ නැහැ. உங்களுடைய கேஸ்
வயசு உங்களை ஆளுகை செய்யாது. ඔබගේ නඩුව ඔබව පාලනය කරන්නේ නැහැ. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களை ஆளுகை செய்யாது. ඔබගේ පවුලේ ජීවිතය ඔබව පාලනය කරන්නේ නැහැ. Whatever that flows within, මොනවද ඇතුලෙන් ගලාගෙන එන්නේ? whatever that flows within මොනවද ඇතුලෙන් ගලාගෙන එන්නේ? is going to give you life. ඒක ඔබට ජීවනයක් ලබා දෙන්න. நான் இன்னைக்கு சொல்றேன், මම අද කියන්නේ யாருடைய ஜொப்பும் போவாது. කාගේවත් රැකියාවක් නැති වෙන්නේ නැහැ. நான் இன்னைக்கு சொல்றேன், මම අද කියන්නේ வர்ற நாள்ல ப்ரொமோஷன் தான் இருக்கு. ඉදිරි දවස්වලදී උසස් වීම තමයි තියෙන්නේ. ப்ரொமோஷன் தான் இருக்கு. උසස් වීම තමයි තියෙන්නේ. வாகனம் இல்லாதவங்க வாகனம் வாங்குவீங்க. වාහන නැති අය වාහන ගන්නවා. வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க. ගෙවල් නැති අය ගෙවල් ගන්නවා. உனக்குள்ளாக கடிகளவு விசுவாசம் தான் போகும். ඔබ තුළ අපේටේක ඇදහිල්ලක් තිබුණොත් நீ தேவ மகிமையை காண்பாய். ඔබ දේව මහිමය දකිනවා. எனக்கு அந்த மகிமை வேணுமா? අද මේ මහිමය ඔබට ඕනේද? Raise your hands to heaven. ඔබට ස්වර්ගයේ දෙසවසවන්ට. Raise your hands to heaven. ඔබට ස්වර්ගයේ දෙසවසවන්ට. இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போறார். අද හාස්කම් කරන්න යනවා. ஹalleluya. හalleluya. ஊழியத்துக்கு இடம் இல்லையா? සේවයට තැනක් නැද්ද? எத்தனை எத்தனை ஏக்கர் உங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு போய் எழுதுங்க. අක්කර කීයක් ඔබට ඕනද කියලා අද කියලා ලියන්න. உங்களுக்கு ரிட்ரீட் சென்டரா என்ன நடக்க போறீங்க போய் எழுதுங்க. ඔබ කරන්න යන මධ්‍යස්ථානයේ අමතක මධ්‍යස්ථානයේද මොනවද කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ ලියන්න. எல்லா பிளான் அப்பா கொடுத்து போறாரு. ඔක්කොම සලස්ම දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්න යනවා. இங்க உலகம் மூடிக்கிட்டு இருக்கு. මේ ලෝකයේ දේවල් නැසීගෙන යනවා. ஆனா நீ காலையில் எழும்பி பிளான வரைவீங்க. නමුත් උදේම නැගිටලා ඔබ ප්ලෑන් එක අඳිනවා. கல்ல புரட்டி போட போறீங்க. ඔබ ගල අහකට දමන්න යනවා. கல்ல புரட்ட போறீங்க. ගල පෙරලා දමන්න இனி යනවා. உன் வாழ்க்கை நாற்றம் இல்ல. ඊපස්සේ ජීවිතේ ගලක් නැහැ. உனக்கு ஆசீர்வாதம். ඔබට ආශිර්වාදයයි. டாக்டர் சொல்லிருக்காங்க உன் புள்ள பேச மாட்டான்னு. වෛද්‍යවරු කියලා දෙනවද ඔබගේ දරුවා කතා කරන්නේ නැහැ කියලා? I denounce autism right now in the name of Jesus. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔටිසම් රෝගියෙම පහ කරනවා දැන්. மெடிக்கல் டிக்ஷனரியில இருந்து அந்த பேரை எடுத்து போடுறேன். වෛද්‍ය වාර්තාවලින් ඒ නමම අහකට දවනවා. டவுன் சிண்ட்ரோம் எடுத்து போடுறேன். ඒ රෝගියෙම අහකට දවනවා. எடுத்து போடுறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. අහකට දවනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. When it flows from within, ඔබගේ තුලින් ඔය උලුට ගලාගෙන එනකොට nobody can stop you. කාටවත් ඔබ නතර කරන්න බෑ. கையை உயர்த்தி பிடிச்சுக்கொள்ளு. දැන් දොස්වල අල්ලගන්න. கையை உயர்த்தி பிடிச்சுக்கொள்ளு. දැන් දොස්වල අල්ලගන්න. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். ස්වාමීන් ජීවිතය ආස්කම් කරනවා. ஒரு பெரிதான அற்புதத்தை செய்வார். ඔව් ලොකු ආස්කමක් උනාශ. Thank you Jesus.